Hello everyone, this is Karthik. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்கமிங் டேஸ் என்ன டைரெக்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சை விட்டு இண்டெக்ஸை பொறுத்தவரை இன்னும் வெளியே வரல. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோன் எங்கே நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 17ஆம் தேதியே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டிக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே மார்க்கெட் அங்கேருந்து வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட் வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு உண்டான வார் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுனால மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து இம்பாக்ட் ஆனது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிஃப்டி பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு 900 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு 1700 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பு, ஒரு நல்ல பாசிட்டிவில் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டை ஒரு புல்லிஸ் ரேலி கண்டினியூ ஆனதான்னு கேட்டால் இல்லை. நம்மளோட டெக்னிக்கலான வியூ என்ன ரெசிஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த ரேஞ்சில் தான் இன்னமும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஃபால் எதுவும் கிரியேட் ஆகலை. ஸோ இன்னும் எனக்கான வியூ வந்து நான் புல்லிஸில் கன்வெர்ட் ஆகலை. நான் இன்னமும் பியரிஷில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் எல்லாமே நான் வந்து இப்போ காட்டிடுறேன். ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான அனலைசஸ் பார்த்துட்டு ஸோ அந்த எக்ஸாம்பிளுமே நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 55,400 ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து 55,530 இந்த எல்லோ கலர் பாக்ஸ். ஸோ இதுதான் நமக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணது அப்படின்னாலுமே அதுக்கு அடுத்தது இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். 55,670லேருந்து 56,215 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியரிஸோட ஸ்ட்ரென்த்து பெருசாக கிரியேட் ஆகலை. இருந்தாலுமே புல்லிஸ் பையர் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகலை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கவனிக்கணும். ஸோ காரணம் என்னென்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஜோனை ஹிட் ஆன வாட்டி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து திரும்பவே இல்லை. அப்போது பையர் வந்து வெளியில் போகலை. ஆனால் செல்லர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் பையருமே வந்து மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 56,200க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து லாங் சைடு ஒரு பை சைடு வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். 57,300லேருந்து 57,620 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு தான் நமக்கான டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோன்லேருந்து ஃபர்தர் ஃபால் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாங் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இன்கேஸ் டவுன் சைடு மார்க்கெட் வந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை சப்போர்ட் ரேஞ்சை ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 54,600லேருந்து 54,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ஒரு சப்போர்ட்டு டிமாண்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து பியரிஷில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் ஷோ பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. அரௌண்ட் இது வரைக்குமே ஒரு 4 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்சைடில் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 முறை எடுத்திருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய டைமுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த ரேஞ்சை டச் ஆன வாட்டி இங்கேருந்து ஒரு புல்லிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ. நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் 24,545 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே இந்த 12ஆம் தேதி தான் பிரேக் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த ஜோனில் பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சு இந்த 12ஆம் தேதி வந்து பிரேக் பண்ணுது. அரௌண்ட் இதில் வந்து ஒரு 900 பாயிண்ட்டு ஒரு 3.25% பக்கம் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ரேலி கொடுத்ததான்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா மே 12ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு சைட் வேலியே இருந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே டெக்னிக்கலாக என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் மட்டும் தான் நம்ம எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும். ஒரு நல்ல ஒரு லாபத்தில் வந்து போய் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நம்மளோட ஜோன் வந்து இன்னும் ஹிட் ஆகலை.
25,183 25,233. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பை சைடில் எனக்கான வியூ கிடையாது. பியரிஷை பொறுத்தவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் என்ன அப்படின்னா, நிஃப்டி பொறுத்தவரை 24,510க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரைசிங் வெஜ் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் ஷோ பண்ணியிருந்தேன். நிஃப்டி பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு பிரேக் ஆனாலே போதுமானது. பிரேக் மீன்ஸ் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு க்ளோசிங் வரணும். 24,510 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா பியரிஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பியரிஸ் கண்டினியூ ஆனது அப்படின்னா 24,080 24,020 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டு இங்கேருந்து வந்து ஒரு புல்லிஸ் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இன் பிட்வீனில் இந்த ரேஞ்சில் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை கவனிச்சிருப்பீங்க. 24,380 425 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கலாம்னா ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன். ஸோ மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இது வந்து டோட்டலாக ஒரு ஜோனு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு அப் மட்டும் கொடுத்துட்டு ஃபர்தராக டவுன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. இன்னும் நம்மளோட ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகலை. ஸோ ஒரு மைனர் ஒரு பியரிஸ்க்கு உண்டான ஒரு வியூ இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம எதுவுமே ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளை பொறுத்தவரை நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில். மே மாதம் 26 நிஃப்டிக்கான ஒரு வியூ கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்த்தாலுமே நிஃப்டி பொறுத்தவரை பெருசாக வியூவே எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டேன். 26 தான் நிஃப்டிக்கான ரேஞ்ச். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுக்குமே நம்ம வந்து ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ இது நம்ம கொடுத்துருந்தது பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனு, அதே போல் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. ஸோ இது மூணுமே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது சேம் டேலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்ஃபெக்டாக நம்மளோட ஜோன் ஹிட் ஆனவுடனே அங்கேருந்து ஃபால். ஸோ 26 நம்ம ஒரு வியூ கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ்க்காக நம்ம கொடுத்துருந்தது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 27 வந்து ஒரு வியூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது 3 இண்டெக்ஸ்க்குமே கொடுத்துருந்தோம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி மூணுக்குமே. ஸோ சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு புல்லிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் ஃபாலு. ஸோ இங்கேருந்து ஒரு புல்லிஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டுமே இன்ட்ராடேலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து ரேலி கொடுத்துருந்தது. ஸோ அங்கேருந்து தான் ஃபர்தர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆனது. நெக்ஸ்ட் 27 நம்ம ஒரு புல்லிஸ்க்கு உண்டான வியூ வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதே டைமில், அதாவது செகண்ட் ஆஃப் மார்க்கெட் ஒரு 2.15 வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கான ஒரு வியூ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,737க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது அடுத்த லெவல் டிமாண்ட் ஜோன் நமக்கு 24,510 536 இதுதான் நமக்கான டிமாண்ட் ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்தால் தான் நமக்கான லாங் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளோட சப்போர்ட் ரேஞ்ச் எங்கே அப்படிங்கிறது மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதோட ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் சைட்வேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் வந்து டச் ஆனது. ஸோ நேற்று ஹிட் ஆனது. ஓகேங்களா? ஜூன் 2 டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக டச் ஆனது. அங்கேருந்து ஒரு புல்லிஸ் இது வந்து 150 பாயிண்ட் வரைக்கும் மட்டும் தான் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நம்ம எந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு பர்ஃபெக்டாக ஹிட் ஆனது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் ரேலி. ஸோ இந்த 3 வியூ மட்டும் தான் நம்ம இண்டெக்ஸை பொறுத்தவரை கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு பியரிஷு கரெக்டாக டாப்லேயே கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு மைனர் சப்போர்ட் ரேஞ்சு அந்த இடத்துல இருந்து ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே கண்டினியூ ஆனது. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் நம்ம எங்கே என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் கூட நான் பண்ணியிருந்த டிஸ்கஷனை 29 ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கால் சைடில் வந்து என்ட்ரி மார்க் பண்ணியிருந்தாப்புல, அதாவது ஹோல்டிங் எடுத்து வச்சிருந்தாரு. நான் அவர்கிட்ட கொடுத்துருந்த மெசேஜ் இதுதான். 24,500 ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. மை லாங் என்ட்ரி ஜோனு 24,500 மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பர்ஃபெக்டாக அங்கேருந்து தான் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது வந்து நான் 29 கொடுத்துருந்த மெசேஜ். ஜூன் 2 வந்து நமக்கு இந்த ஜோன் ஹிட் ஆனது. அங்கேருந்து ரேலி வந்து ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு விஷயம்,
ப்ரியாரிட்டி குரூப்க்கான கேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்போட சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கான ஐடியாஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து எஃப்என்டோ இன்ட்ராடேல ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸு ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு, ப்ளஸ் வந்து பொசிஷனல் எடுத்துமே நம்ம பண்ணுறோம். இண்டெக்ஸ்க்கான வியூ இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 1 மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது. எஃப்என்டோ ட்ரேட் மட்டும் தான் மேஜர் ஃபோக்கஸாக இருந்துட்டு இருக்குது. ஸ்விங் ட்ரேட் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு சில லைவ் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது மட்டும் நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மந்தில் நாம் ப்ளே பண்ணியிருந்த எஃப்என்டோ என்ட்ரிஸ். ஸோ நாம் மார்க்கெட் வந்து பியரிஷில் கொடுத்துருந்தப்போ இந்த மந்தில் நாம் எடுத்திருந்த மேஜர் என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் 100% எல்லா என்ட்ரியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு என்ட்ரியுமே லாங்கில் போக கிடையாது. ஆக்சுவலாக நடுவில் எடுத்திருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலா ஃபினான்ஸு, சோலா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸு, இந்தியன் ஹோட்டல். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம லாங் பிளான் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே நல்ல கெயின். ஸோ மார்க்கெட் பியரிஷில் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இது ரெண்டும் லாங் எடுத்ததுனால தான் ஒரு மைனர் ப்ராஃபிட்டில் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தோம். மார்க்கெட் இந்த அளவுக்கு சைட்வே போயிருந்தப்பயுமே நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த என்ட்ரி எல்லாமே ஆப்ஷனில் நம்ம எடுத்திருந்தது. ஸோ இந்த 12ஆம் தேதிக்கு மேலே நம்மளோட பியரிஷ் வியூ மட்டும் ஒரு சடனாக ஒரு அப் கொடுத்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் மட்டும் எடுத்திருந்த கொஞ்சம் என்ட்ரி. ஸோ 16ஆம் தேதி வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்த என்ட்ரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆனது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஇஎல் மட்டுமே ஒரு 3 முறை என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இது ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருந்ததுனால இது மட்டுமே நமக்கு வந்து கண்டினியூவாக கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த என்ட்ரி தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருந்த என்ட்ரி ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். மீதி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து மே மந்த்துக்கு உண்டான என்ட்ரிஸு. இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் நான் கொடுத்துருந்தது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் பப்ளிக் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுக்குற என்ட்ரி தாண்டி பப்ளிக் குரூப். ஸோ இப்போ நான் ஷோ பண்ண பார்த்தீங்களா ஸ்விங் ட்ரேட் தமிழ். ஸோ இந்த குரூப்பில் வந்து நான் கொடுத்துருந்த என்ட்ரி டேட் வைஸ் என்ன ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ்க்கு உண்டான வியூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.